ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் மை வியூவர்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா, யூ ஆர் அ ஃபைட்டர், யூ ஆர் அ கான்கரர். இந்த ஹியூமன் எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி நிறையவே இருந்திருக்கு. ஒர்க் பிளேஸ் இருக்கட்டும், உங்கள் பே இருக்கட்டும், காம்பன்சேஷன் இருக்கட்டும், ஓட்டிங் ரைட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். யூ ஃபாட், யூ கான்குவர்ட் அண்ட் டுடே you deserve to celebrate this day. You are incredible. Today in this video I am going to share 6 essentials that can change your personal finance forever. இந்த 6 கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் இப்போ எந்த லெவலில் இருக்கோ இதை விட இன்னும் ஒரு 10 மடங்கு மேலே போகிறதுக்கு பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது ஒரு நாலேஜாக இல்லாமல் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஹேபிட்டோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் அதுலேருந்து எந்த ஒரு பயனும் இருக்காது. அதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 6 கோல்டன் ரூல்ஸ் that can change your personal finance forever and ever. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று எடுத்தாங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில். ரொம்ப சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆன்சர் 10 வயசுக்கு முன்னாடி. எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் காஃபி டீ போட கற்றுக்கிட்டீங்க? எப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்க கற்றுக்கிட்டீங்க? எப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்போர்ட் கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் ஜென்ரல் மாதிரி கொஸ்டின்ஸ். எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ண கற்றுக்கிட்டீங்க? ஸோ பீப்புள் ஆர் ஹாப்பிலி ஆன்சரிங். பட் த மொமெண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பர்சனல் ஃபினான்ஸ் சைடுக்கு வரும்போது பீப்புள் ஃபெல்ட் வெரி அன்கம்ஃபர்டபுள். கொஸ்டின்ஸ் லைக், உங்களோட சேலரி பிரேக்கப் உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியுமா? லாஸ்ட் இயர் எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பே பண்ணீங்கன்றது ஞாபகம் இருக்குதா? செக்ஷன் 80C 80D என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நீங்கள் லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணீங்க? அந்த ஸ்கீம்ஸ் பேர் என்ன? அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன? ஞாபகம் இருக்குதா? இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அதை எப்போ நீங்கள் கடைசியாக எவாலுவேட் பண்ணியிருக்கீங்க? நிறைய பேர் LIC பாலிசி வாங்கியிருக்கீங்க. அந்த பேராவது ஞாபகம் இருக்கா? அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 73% பேர் they felt very uncomfortable. They are not managing their own finances. I don't blame them definitely, because Indian traditionல பார்த்தீங்கன்னாக்கா we always dependent on father or husband to manage to finances. ஏன்னா நம்ம குடும்பத்தில் அப்பா மகளை கூட உட்கார வச்சு பர்சனல் ஃபினான்ஸ் டிஸ்கஸ் பண்ணது ரொம்பவுமே ரேர் அக்கேஷன்ஸ். நாட் ஓன்லி டு டாட்டர்ஸ், ஈவன் வித் சன் ஆல்சோ. இது ஜெண்டர் இன்இக்வாலிட்டியே கிடையாது. நாட் ஓன்லி தட், ஈவன் மென் ஆர் equally bad when it comes to personal finances. But and the percentage it is much higher when it comes to working women. ஒர்க்கிங் உமனாகவும் இருக்கட்டும், இல்லை சிங்கிள் பேரண்டாகவும் இருக்கட்டும். ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் சிங்கிள் பேரண்ட். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னாக்கா entire family is dependent on them, both financially as well as emotionally. They have to manage their finances. இது எல்லாம் வச்சிங்கல்ல, ஒரே ஒரு சின்ன தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ தப்பான ஒரு அப்ரோச்சோ அவங்க ஃபினான்ஷியலில் கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வந்துடும். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபிகல்ட் டு கெட் இட் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு 6 கோல்டன் ரூல் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் தட் கேன் சேஞ்ச் யுவர் ஃபினான்ஸ். இன்னைக்கு இந்த ஒர்க்கிங் உமன் அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பரவாயில்ல, எந்த ஃபேமிலி எடுத்தாலுமே 50-60% ஆஃப் த ஃபேமிலி ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு பண்ணிக்கலாம். தே ஆர் இன்டு ஏதோ ஒரு பிஸ்னஸில் இருப்பாங்க, இல்லை ஃப்ரீலான்சிங்கில் இருப்பாங்க, இல்லைனா ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே tremendous respects for them, because first of all I acknowledge you guys are incredible, because you are managing the household. வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட், கிட்ஸ், பேரண்ட்ஸ் இவங்களை மேனேஜ் பண்ணுறீங்க. யூ ஆர் மேனேஜிங் யுவர் பிஸ்னஸ், யூ ஆர் மேனேஜிங் யுவர் ப்ரொஃபஷன். டைம் இஸ் எ ரேர் லக்ஸரி ஃபார் யூ. இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீலான்சிங் பீப்புளாக இருக்கட்டும், டைம்ன்றது அவங்க வாழ்க்கையில் கிடைக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குதுனாக்கா தே வாண்டட் டு டூ தேர் ஹாபீஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. பட் திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் டு அவுட் சோர்ஸ் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ். எனக்கு டைம் இல்லைன்றதுக்காக உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை வேறு ஒருத்தர்கிட்டயோ கொடுக்கறது அப்சல்யூட்லி இட்ஸ் அ ராங் சாய்ஸ் ஆர் idioticன்னு தான் சொல்லணும். அது
It's a wrong decision. Never do that, because certain things you need to do it for yourself. இந்த ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும், ஒரு பாஸ் உமனாக இருக்கட்டும், you should know how you are spending your money, how you are earning, managing and multiplying your money. So there are two broad segments: working woman, single parent. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து this 6 financial strategies going to be extremely critical. Number 1, emergency fund. இப்போ இந்த பேண்டமிக் டைமில் பார்த்தோம் நம்ம, how important is emergency fund அப்படின்றது. திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு வந்து பிஸ்னஸ்லேருந்து ரெவென்யூஸ் இல்லை, சேலரிஸும் கட் ஆகிடுச்சு. ஐ பர்சனலி நோ மெனி டீச்சர்ஸ் சஃபர்டு. அவங்களுக்கு அந்த பேமெண்ட், சேலரி காம்பன்சேஷன் வரவே இல்லை, ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நிறைய ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்க, நிறைய பிஸ்னஸ் சேலரிஸ் எல்லாம் ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தே லாஸ்ட் தேர் ஜாப். ஸோ 2020 கற்றுக்கிட்ட ஒரு பிக்கஸ்ட் லெசன் என்னன்னாக்கா, அன்சர்டனிட்டி கேன் ஹேப்பன் ஃப்ரம் எனி பாயிண்ட் இன் தேர் லைஃப். வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். நம்ம அதை வந்து கர்ஸ் பண்ணாமல், எக்ஸ்கியூஸ் கொடுக்காம, வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அவர் செல்ஃப். ஒரு 6 மாதத்துக்கான உங்களோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் இஎம்ஐயோட இன்க்ளூட் பண்ணி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக க்ரியேட் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருங்க. யூ வில் பி ரியலி ரியலி ப்ரிப்பேர்ட் டு மீட் எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, சேம் பேண்டமிக்கில் இருக்கு, அன்சர்டனிட்டிஸ் ஆர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எத்தனை பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க? If there is any uncertainty in regards to ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டிசீசஸாக இருக்கலாம். 2019 என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு நார்மல் ஃபீவர் வந்தது. நார்மல் ஃபீவர், வைரல் ஃபீவர். 5 நாள் அந்த ஃபீவர் வந்து நாங்கள் வீட்டில் வச்சு மருத்துவம் பார்த்தோம், டாக்டர் கிட்ட அவுட் பேஷண்ட்டாக. இன்னும் அது சரியாகலை. அது ஐ ஹேட் டு டேக் மை டாட்டர் டு அ ஹாஸ்பிட்டல், ஒரு இன்பேஷண்ட்டாக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2 நாள் அவளை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம். இன்னும் வாட் வாஸ் த எக்ஸ்பென்சஸ்? நார்மல் ஃபீவருக்கு, நத்திங் எல்ஸ். கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு 1 இயருக்கு முன்னாடி, கொரோனா டைமாக இருந்ததுனாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா செலவாயிருக்கும். கொரோனாக்கு முன்னாடி இந்த வைரல் ஃபீவருக்கு ஐ ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் 45,000 rupees. பட் அந்த 45,000 rupees, பிகாஸ் ஐ ஹேட் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஐ டிட் நாட் புட் இட் ஃப்ரம் மை பாக்கெட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 75% ஹாஸ்பிட்டல் பில்ஸ் வந்து அவங்க சேவிங்லேருந்து மட்டுமே கொடுக்கப்படுது. எல்லாருக்கும் என்ன ஆசை, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டாக்கா we should go get admitted in a private hospital, get the best treatment. If you want the best treatment, you should have that kind of a backup. தயவு செஞ்சு உங்கள் சேவிங்லேருந்து எடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் செய்யாதீங்க. டோன்ட் டூ தட். இஃப் யூ ஆர் அ சிங்கிள் பேரண்ட், இட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் நாட் டு ஸ்ப்ளர்ஜ் யுவர் மணி ஃபார் accidents like this. I will definitely call them as accidents, because நமக்கு அது தெரியவே தெரியாது எப்போ வரப்போகுதுன்னு. திடீர்னு வந்து நிற்கும் நம்ம முன்னாடி. You should be prepared for it. Take health insurance. 2 ரூல் பார்த்துட்டு. 3வது, do you know your own money? What do you mean your own money? உங்ககிட்ட இருக்க அசட்ஸ் என்னன்னு துல்லியமாக தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்க கோல்டு, எத்தனை கிராம் கோல்டு, என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளோ இருக்குது, கேஷில் எவ்வளோ இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸில் எவ்வளோ இருக்குது, எல்ஐசியில் எவ்வளோ இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஷேர்ஸில் எவ்வளோ இருக்குது, ரியல் எஸ்டேட் எவ்வளோ இருக்குது. உங்களோட என்டையர் நெட்ஒர்த்தை நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு பிளானாக போட்டு வச்சுருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் கால்குலேட்டட் யுவர் ஓன் நெட்ஒர்த்? ஒரு சைடில் வந்து உங்களோட அசட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு, இன்னொரு சைடில் உங்கள் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது லோன்ஸ் இருந்துச்சுனாக்கா, அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி இஸ் யுவர் நெட்ஒர்த். எப்பயாவது கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் செய்யலைனாக்கா இந்த வீடியோ முடிச்ச உடனே ஒரு பேப்பர் எடுங்க, துல்லியமாக உங்ககிட்ட என்னென்ன அசட் இருக்குது. பிகாஸ் உங்களால் இருக்கிற மணியை மேனேஜ் பண்ண முடியல, எவ்வளோ இருக்குன்னே தெரியலனா உங்களுக்கு எப்படி அடிஷ்னல் மணியை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க? ஃப்யூச்சரில் வரப்போகக்கூடிய பெரிய பெரிய மணிஸை எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க? யூ வில் நெவர் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு மேனேஜ் இட். யார் ஒருத்தர்கிட்ட இருக்கிற மணியை மேனேஜ் பண்ண முடியலையோ அவங்களால ஃப்யூச்சரில் வரக்கூடிய மணியும் மேனேஜ் பண்ண முடியாது. யூ won't ரிசீவ் தட் மணி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் நிறைய இந்த ஃபுட்பால் கிளப்ஸ் இருக்குது, பிரபலமான ஃபுட்பால் கிளப்ஸ். அதில்
அந்த ஸ்போர்ட்ஸ் மென் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சம்பாதிக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமான காசு. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. அவங்க லைஃப் வந்து ஒரு கேப்சூல் மாதிரி. ஒரு 5 இல்லை 6 வருஷம் தான் அந்த ஃபுட்பால் கிளப்பில் அவங்களால விளையாட முடியும், நம்ம IPL மாதிரி. ஸோ 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி, 25 கோடி, 30 கோடின்னு சம்பாதிப்பாங்க. ஆனால் 50 கோடி இருந்தாலுமே 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க கைட்ட காசே இருக்காது. 50 கோடியே அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்பவுமே அவங்க லைஃப்பை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஜீரோவில் வந்து நிற்பாங்க. எதனாலனாக்கா தே டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் தர் மணி. நெவர் டூ தட் மிஸ்டேக். ஐ நோ, என்னோட லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் மாத கடைசியில் அந்த காசெல்லாம் எப்படி செலவு பண்ணுவோன்னே அவங்களுக்கு தெரியறதில்லை. பட்ஜெட் யுவர் மணி. என்கிட்ட கேட்டிங்கன்னாக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தேன், ஹவுஸ் ஹோல்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருந்தேன், என்னோட லக்ஸுரிக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க்குக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தேன், டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி எவ்வளோ பே பண்ணிட்டு இருக்கேன், 3 இயர்ஸ்க்கு முன்னாடியும் இப்போ முன்னாடியும் என்னோட இன்கம் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, என்னோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, என்னால் துல்லியமாக சொல்ல முடியும். ஐ அக்கௌண்ட் எவ்ரி பென்னி, எவ்ரி சிங்கிள் ரூபி. ஸோ பட்ஜெட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அக்கௌண்ட் இட், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்த பக்கெட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு. Never ever do that. So third and fourth important rule, which is you should know what your money, எங்கெல்லாம் எவ்வளோ காசு இருக்குன்றதை அக்கௌண்ட் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் உங்களோட ஏர்ன் பண்ண காசை ஸ்பெண்ட் பண்ணுறன்றதையும் அக்கௌண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் a very important rule. Fifth rule, never buy any lifestyle products with EMI. லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேண்டமிக் பீரியட்லேருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு இப்போது கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன். ஸோ ஆன்லைன் கிளாஸ்னால் அதுக்கு ரொம்ப முக்கியம் மொபைலாக இருக்கணும், இல்லை லேப்டாப்பாக இருக்கணும். இல்லை உங்களுக்கே ஒரு மொபைல் தேவைப்படுதுன்னு வச்சுங்க. என்ன பண்ணுவோம், நம்ம ஹாப்பியாக நம்ம மொபைலை பசங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு புது மொபைல் வாங்கிப்போம். தட்ஸ் ஹவ் வி மேனேஜ். என்ன பண்ணுவீங்க, மனசில் ஒரு கடைக்கு போய் மொபைல் வாங்கணுன்னாக்கா 25,000 ரூபான்னு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவீங்க. அந்த கடைக்காரர் நீங்கள் உள்ளே போன உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா, மேடம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அப்ரூவ்டு லோன் 45,000 வரைக்கும் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து. ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் இந்த OnePlus ஃபோன் கூட வாங்கிக்கலாம், இது 45,000 தான், நீங்கள் EMIயில் பே பண்ணிக்கலாம். 20,000க்கு ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு உள்ளே போயிருப்போம், 45,000க்கு ஒரு ஃபோனை வாங்கிட்டு வெளியே வருவோம். ரூல் நம்பர் 5, உங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராடக்டை தயவு செஞ்சு EMIயில் வாங்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா அதுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்கன்னு? 16லேருந்து 22% வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க. அது ஒரு எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட், அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட். நெவர் டூ தட் இன் யுவர் லைஃப். வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், என்ன வித லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸாகவும் இருக்கட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூர் போகிறதுக்கு கூட லோன் எடுத்துகிட்டு EMIயில் டூர் போகிறவங்க இருக்காங்க. I would call them at idiotic, absolute rubbish. லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கு கடனை வாங்கி செலவு பண்ணாதீங்க. Never ever do that. Rule number 6, I always reserve the best for the last. நம்ம இந்த சிங்கிள் மதர் கான்செப்டில் ஆரம்பித்தோம். ஹவு சேலஞ்சிங் தேர் லைஃப் இஸ். தே சப்போர்ட் தேர் ஃபேமிலி, எமோஷ்னலாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மை கொஸ்டின் டு யூ இஸ், இஃப் எனி அன்ஃபார்ச்சுனேட் ஹேப்பன்ஸ் டு த பிரெட் வின்னர், ஏன்னா அவங்க ஆல்ரெடியே ஒரு சிங்கிள் மதர், இப்போ அவங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுனாக்கா அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்? இஃப் யூ ஆர் தேர், அந்த குழந்தையோட ஃப்யூச்சரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஏர்னிங்கில் யூ வில் சேஃப்கார்ட் இட். அந்த குழந்தை எங்கே படிக்கணுமோ, அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் ஏர்ன் பண்ணி கொடுத்துருவீங்க. இஃப் யூ ஆர் நாட் தேர், இட் இஸ் ஸ்டில் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த குழந்தைக்கு என்னென்ன நீட்ஸ், ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் இட். நீங்கள் இருந்தால் யூ வில் ஃபுல்ஃபில் தர் ரெக்வயர்மெண்ட். நீங்கள் இல்லைன்னாக்கா த கிட் வில் ரிசீவ் த டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ தட் அந்த வீட்டில் வந்து ஒரு எமோஷ்னல் லாஸ் இருக்கும், பட் ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கவே இருக்காது. இஃப் யூ ஆர் அ சிங்கிள் மதர், ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னன்னாக்கா, go buy a term insurance for yourself if you don't have a term insurance. I will sum this the entire 6 golden rules. Rule number 1, emergency fund.
create an emergency fund for 6 months. Rule number 2, health insurance. குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. நெவர் ஸ்பெண்ட் மணி ஃப்ரம் யுவர் ஓன் பாக்கெட் ஃபார் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ். நெவர் எவர் டூ தட். நம்பர் 3, நோ யுவர் மணி. உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது ஒரு பட்டியலிட்டு கரெக்டாக வச்சு பாருங்கள். நம்பர் 4, உங்கள் எக்ஸ்பென்சஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன பக்கெட்டுக்கு பண்ணுறீங்க. ஹாவ் அன் அக்கௌண்ட் ப்ராப்பர்லி. நம்பர் 5, லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸை இஎம்ஐயில் வாங்காதீங்க, கடன் கொடுத்து வாங்காதீங்க. நீங்கள் சொந்த காசில் அந்த ப்ராடக்டை வாங்கி பாருங்கள். அதில் இருக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த ஒரு சந்தோஷமே ஒரு அலாதியான சந்தோஷம். ஐ brought this product entirely for myself. என்னோட காசில் வாங்கியிருக்கேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். செகண்ட், பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரிடிகுலஸ். டோன்ட் டூ தட். ரூல் நம்பர் 6, டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த 6 கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யுவர் பர்சனல் ஃபினான்ஸ் வில் சேஞ்ச் ஃபார் எவர். அண்ட் இஃப் யூ நீட் எனி மணி மேனேஜ்மெண்ட் ஆர் மணி மல்டிப்ளிகேஷன் டெக்னிக், ஐ am Satish, wealth consultant and author of this book called Untold Wealth Secrets. Connect with me. I will be happy to assist you. Thank you very much.